வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஒரு பைப்பிங் இன்ஜினியராகவோ டிசைனராகவோ ஆக ஆசைப்படுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம பைப்பிங் டிசைனில் இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான டெலிவரல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பைப்பை எப்படி நம்ம சைட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு மிக மிக முக்கியமான அடிப்படை தேவையான ஐசோமெட்ரிக்ஸ் டிராயிங்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய இபிசி கம்பெனிஸ், நீங்கள் எந்த கம்பெனி வேணால் எடுத்துக்கோங்க, டெக்னிப்பாக இருக்கட்டும், வுட்டாக இருக்கட்டும், ஃப்ளோராக இருக்கட்டும், பெக்டகல், எல்என்டி, இன்னும் யார் இருக்கா, மெக்டர்மாட், சாய்பம், பெட்ரோஃபேக், டெக்னிகாஸ், ரியூனிடாஸ், இது மாதிரி கவின், இல்லை இந்தாண்ட ஸ்லம்பர்கர், இது மாதிரி எந்த பெரிய பெரிய கம்பெனியாக எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அங்கே வந்து ஃபேப்ரிகேஷன் டயக்ராம் ஒரு ப்ராஜெக்டில் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தேவையான ஃபேப்ரிகேஷன் டயக்ராம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஃபேப்ரிகேஷன் டயக்ராமில் பைப்பிங்க்கு மிக மிக முக்கியமானது ஐசோமெட்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி, நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ, ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இன்டர்வியூ போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா இந்த ஐசோமெட்ரிக் லைனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவேன்னு ஒரு ப்ராக்டிக்கலாக கேள்வி கேட்டால் நமக்கு அந்த ஐடியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஓகே, தம்பி வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது ஐசோமெட்ரிக்ஸ்க்கு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இதில் நிறைய கேள்விகள் கேளுங்க, கிளாரிட்டி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அரை மணி நேரம் கிளாஸ் முடியும் பொழுது நீங்கள் பைப்பிங் ஐசோமெட்ரிக்கில் 4 விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. பைப்பிங் ஐசோமெட்ரிக் டிராயிங்னா என்ன? மொதல் விஷயம், பைப்பிங் ஐசோமெட்ரிக் டிராயிங்னா என்ன, அது ஏன் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்கோட ஃபேப்ரிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஒன்று. செகண்டு, பைப்பிங் ஐசோமெட்ரிக்கில் இருக்கிற பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அல்லது மெட்டீரியல் டேக் ஆஃபை எப்படி லைன் பை லைன் ரீட் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்கு டேட்டா கொடுக்கணும்னு தெரிஞ்சுப்பீங்க. 3. ஐசோமெட்ரிக் சிம்பிள்ஸ், நார்த் டைரக்ஷன், ஸ்லோப்பு, கோஆர்டினேட்ஸு, வெல்டிங் ஜாயின்ட்ஸை அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஒரு இபிசி கம்பெனியோட ஒர்க் ஃப்ளோவில் இந்த டிராயிங் யார் ரெடி பண்ணுறா, யார் ரிவ்யூ பண்ணுவா, சைட்டில் யாருக்கிட்ட போய் சேருதுங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸும் உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கும். இந்த 4 விஷயம்தான் இந்த கிளாஸோட கோல். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக் பைப்பிங் காம்பனன்ட்ஸ் பற்றியும் பிளான்ட் நார்த்னா என்னங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் இந்த டிராயிங்கை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது கான்செப்டுக்குள்ளே வருவோம். பைப்பிங் ஐசோமெட்ரிக்னா என்ன? நாம் ஒரு பிளான்ட்டில் லே அவுட் போடும்போது பிளாட் பிளான் இல்லைன்னா ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் வரைவோம். அது வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூ, அதாவது டாப் வியூவில் இருக்கும். டாப் வியூ, சைட் வியூ, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸு, செக்ஷன்ஸ்னு தனித்தனியாக இருக்கும். அதை ஆக்சுவல் பிளான்ட்டோட லொக்கேஷனில் ஸ்கேல் பண்ணி வரைஞ்சிருப்போம். ஆனால் அதை வச்சுட்டு சைட்டில் இருக்கிற ஃபிட்டரால் பைப்பை கட் பண்ணி வெல்டு பண்ண முடியாது. ஏன்னா ஒரே வியூவில் அவருக்கு எக்ஸ், ஒய், இசட் 3 டைமென்ஷன்ஸும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவரால் அஸ்யூம் பண்ணி பைப்பை கட் பண்ணி வரைகிறது மிக மிக இன்ஸ்டால் பண்ணுறதோ, ஃபேப்ரிகேட் பண்ணுறதோ, வெல்ட் அடிக்கிறதோ மிக மிக கஷ்டம். அதுக்காக தான் நாம் பைப்பிங் ஐசோமெட்ரிக்கு போகிறோம். இந்த பைப்பிங் ஐசோமெட்ரிக் வந்து 3 டைமென்ஷனல் பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ், ஒய், இசட் இது 3ஓட டீட்டெயிலும் காட்டியிருப்போம். ஆனால் இதை 2D ஷீட்டில் தான் வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா? ஒரு 2D லேஅவுட்டில் இல்லை ஒரு 2D ஸ்பேஸில் 3 டைமென்ஷன்ஸில் இதை வரைகிறதுனால தான் இதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த டயக்ராம் வந்து நாட் டு ஸ்கேல் டயக்ராம். அதாவது நாட் டு ஸ்கேல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் இங்கே வந்து 2 பைப்போட லெங்த் வந்து ஒரு 30 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன்னா, நீங்கள் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணால் அது 30 மீட்டர் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இது இண்டிகேஷனல் டைரக்ஷன். அதாவது இங்கே ஒரு வெல்டு இருக்குது, இந்த வெல்டில் இருந்து இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நான் இதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எல்போவோட சென்டரில் இருந்து இந்த சாம்பிள் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 இங்கே பாருங்களேன், கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸும் 3000 காட்டியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸையும் 3000 காட்டியிருக்கோம். இது வந்து நாட் டு ஸ்கேல் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பைப்பிங் ஐசோமெட்ரிக்கான ஒரு பைப்பிங் ஐசோமெட்ரிக்னா என்ன, ஏன் ஜிஏ வச்சு இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஸோ அதனால் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஓகே, ஏன் நம்ம இதை இப்படி பண்ணுறோம்
ஓகேங்களா? ஸோ ஒரு 3D வியூவை பேப்பரில் பார்க்கும்போது ஃபேப்ரிகேஷன் யார்டில் இருக்கிற ஃபிட்டருக்கும் வெல்டருக்கும் பைப்லைன் எப்படி போகுது, எங்கே வளையுது, எங்கே வால்வு வருதுன்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளாரிட்டியாக புரியும். சரி, இந்த ஒரு குட்டி லைனையே எடுத்துப்போம். இது பிகினர் லெவல்ன்றதால ஒரு சின்ன ஐசோமெட்ரிக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். சி ஐசோ, அதாவது இந்த லைனுக்கு அப்புறம் எந்த டிராயிங்கை பார்க்கணும் அப்படின்ற டிராயிங் நம்பர், இந்த எண்டு பாயிண்ட், இந்த பைப் ஃபேப்ரிகேஷனோட ஈஸ்டிங் நார்த்திங் எலிவேஷன் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து அடுத்தது ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட்டோட டேக் நம்பர், அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா சப்போர்ட்டோட டிஸ்டன்ஸ் அதை கொடுத்துருக்கோம். தென் ஒரு எல்போ வருது, அந்த எல்போக்கான வெல்டிங் சிம்பிள் இது, எப்படி வெல்டு பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு டைரக்ஷனல் சேஞ்ச் நடக்குது. அது எந்த டைரக்ஷனில் போகுது? ஸோ நார்த்லேருந்து 90 டிகிரி திரும்புது அப்படின்னா அது என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ நார்த்துக்கு திரும்பி அங்கே எவ்வளோ தூரத்தில் இந்த லைன் போய் முடியுது, அதுக்கப்புறம் கண்டினியூஷனில் எந்த லைனில் போகுது, அதோட வேல்யூ என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த ஐசோமெட்ரிக்கில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன சிம்பிள் ஐசோமெட்ரிக் டயக்ராம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இது போக இந்த டயக்ராமில் என்ன காட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த சப்போர்ட்டோட டைப்பு, ஓகேங்களா, இந்த RS 10 இன்ச்சு, இது வந்து லைனோட டேட்டா. ஓகேங்களா? அடுத்து இது சப்போர்ட்டோட டேட்டா, PS செக்மெண்ட் 216 அப்படின்றது. இதை தாண்டி இந்த ஓவரால் கட் லெங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12797. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று லெங்க் கொடுத்துருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், கொடுக்காம மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த 1, இந்த 2, இந்த இடத்துல திரும்ப 1 அப்படின்றது, இதெல்லாம் இந்த பைப்போட ஐசோமெட்ரிக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸோட லிஸ்ட். 1 2 1ன்றது அது ரைட் சைடில் டேபிளில் இங்கே இருக்குது. 1 2. ஓகேங்களா? ஸோ 3 4 அப்படின்றது பைப்போட சப்போர்ட்டோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இதை பார்த்தா ஒரு ஃபிட்டருக்கு எவ்வளோ லெங்த் பைப் தேவைன்றதை கட் பண்ணிவிட்டு அந்த டியூபோ எல்போவோட சைஸ் என்ன, அதோட வெல்டிங் அடித்தா மீதி இருக்கிற லெங்த் என்னன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட தேவை. அதுக்கு தேவையான மெட்டீரியல் இங்கே கொடுத்துருக்காங்க. பைப்பு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, காம்பனண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு, அதோட டைமென்ஷன்ஸ், ஓகேங்களா, நாமினல் பைப் டயாமீட்டர், ஓகே, அது தென் ஐட்டம் கோடுன்றது இந்த ஐட்டத்துக்கு இந்த கோடுன்னு யூனிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கோடு. அதோட லெங்த் 28.4 மீட்டர் பைப் தேவை. ஒரு எல்போ தேவை 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அது வந்து எல்போ 90 டிகிரி ஒன்று தேவை, ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ட்டு. அது போக இந்த சப்போர்ட்ஸும் நீங்கள் எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுன்றது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இபிசி ஒர்க் ஃப்ளோவில் பைப்பிங் ஐசோமெட்ரிக்ஸோட இடம் என்ன? இந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்கை யார் ப்ரிப்பேர் பண்ணுவா? உங்களை மாதிரி டிசைன் இன்ஜினியர்ஸ் அல்லது மாடலர்ஸ் தான் 3D மாடலிங் சாஃப்ட்வேர் மூலமாக மாடல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மாடல்லாம் பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது. நீங்கள் 3D மாடலில் மாடல் பண்ணிவிட்டு உங்கள் அட்மின் ஐசோமெட்ரிக்கை கான்ஃபிகர் பண்ணாலே போதும், ஒரு பட்டனில் ஐசோமெட்ரிக் வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் பட்டனில் ஐசோமெட்ரிக்லாம் கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எப்படின்னா, இன்றைக்கி நமக்கு கால்குலேட்டர் போடுறதுக்கு மேக்ஸ் போடுறதுக்கு கால்குலேட்டர் இருக்குது. ஆனால் அடிப்படை கணக்கு எல்லாத்துக்கும் கற்றுக்கிட்டு தானே இருக்கும். யாரும் வந்து நான் கால்குலேட்டர் இருக்குது, நான் கணக்கு தெரிஞ்சுக்க மாட்டேன்னு யாரும் சொல்கிறது இல்லை. அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? சரி, நம்ம இதை யார் ரிவ்யூ பண்ணுவா? நம்ம டீமில் இருக்கிற சீனியர் பைப்பிங் டிசைன் இன்ஜினியர் ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் பண்ணுவாங்க. அண்ட் தென் பைப்பிங் லீட் இன்ஜினியரும் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற இந்த ஒரு டிராயிங்கை 4 டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரொக்யூர்மெண்ட் டீம், ஓகேவா, அவங்க வந்து ஒவ்வொரு ஐசோமெட்ரிக்கோட எவ்வளோ காம்பனண்ட் தேவை அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு MTO ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஐசோமெட்ரிக்கை வச்சுட்டு ப்ரொக்யூர்மெண்ட் வந்து வாங்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ நம்ம MTOவும் இந்த ஐசோமெட்ரிக்கோட குவான்டிட்டியும் மிஸ்மேட்ச் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் டீம். பைப் லைனில் ஹை டெம்பரேச்சர் வரும்போது பைப் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ சப்போர்ட் தாங்குமான்னு சீசரில் செக் பண்ணுறதுக்கு இந்த ஐசோமெட்ரிக்கும் ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபேப்ரிகேஷன் யார்டு டீம். பைப் லைனை சின்ன சின்ன பீஸா, அதாவது ஸ்பூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கட் பண்ணி வெல்டு பண்ண இந்த டிராயிங் கண்டிப்பாக வேணும். அதுக்கு வந்து ஸ்பூல் டிராயிங்னு தனியாகவும் ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த டிராயிங்கை ஸ்பூல் டிராயிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா இதில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு பைப் கட்டிங்கு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு பைப் கட்டிங் தேவை. ஸோ அப்போ இதுக்கு 2 ஸ்பூல் தேவை அப்படின்றத கொடுக்கறதா ஸ்பூல் டிராயிங்.
ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் சைட்டில் கொண்டு போய் அந்த ஸ்பூல்ஸை ஒன்றா சேர்த்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ பைப்பிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இந்த டயக்ராமை ரெஃபர் பண்ணுவாங்க. சரி, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துருவோமா? நம்ம வந்து ஒரு ஐசோமெட்ரிக் எப்படி கற்றுக்கிறது அப்படின்ட்டு. நம்ம இப்போ ஒரு 3D மாடலில் பைப்பிங்கை மாடல் பண்ணிட்டோம். அங்கேருந்து சாஃப்ட்வேரில் ஐசோமெட்ரிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. அதை எப்படி செக் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம், அப்புறம் லைன் லிஸ்ட், அந்த 2 டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ PNAD எப்படி ஸ்டடி பண்ணுறது, லைன் லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி ஸ்டடி பண்ணுறதுன்னு நம்ம நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோ போய் நீங்கள் அதை பின்ன பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஸோ பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம், லைன் லிஸ்ட், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐசோமெட்ரிக் ஷீட்டில் இருக்கிற லைன் நம்பர், ஃப்ளூயிட் சர்வீஸ், பைப்பிங் மெட்டீரியல் கிளாஸ் எல்லாமே PNAD கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, டிராயிங்கில் இருக்கிற நார்த் ஏரோவை பாருங்கள். பிளான்ட் நார்த்துக்கு ஏற்ற மாதிரி 30 டிகிரியில் கிரிட்டில் ஆக்சிஸ் கரெக்டாக அலைன் ஆகிருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ GAவில் பிளான்ட் நார்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லைனோட GAவை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இதில் அது பிளான்ட் நார்த்தில் எந்த பக்கம் போகுதுன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த லைன் அலைன் ஆகிருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ நார்த் டைரக்ஷன் தப்பானா மொத்த பைப்பிங் டைரக்ஷனும் மிஸ்டேக் ஆகிடும். அடுத்தது ஆர்ஜின் பாயிண்ட் அல்லது டைன் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை செக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆகிற எக்யூப்மெண்ட் நாசில், இதில் நாசில் இல்லை, டிஃப்ரெண்ட் லைன்ஸ் தான் இருக்குது, அல்லது அதோட பைப் லைன்ஸோட கோஆர்டினேட்ஸ் இது கூட மேட்ச் ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட், இந்த டயக்ராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கோஆர்டினேட்டும் அந்த கோஆர்டினேட்டும் மேட்ச் ஆகணும். அதே போல் இந்த டயக்ராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே கோஆர்டினேட்டோட கண்டினியூஷன் அந்த டயக்ராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டெப் 4, பைப் ரூட்டிங்கை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வர வழியில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ், என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், எல்போ, டீ, ரெடியூசரு, ஸ்ட்ரைனரு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறமா வேறு என்ன இருக்குது, ஃப்ளாஞ்ச், கேஸ்கெட்டு, அப்புறமா வந்து வால்வோட ஃப்ளோ டைரக்ஷன், வால்வோட ஃப்ளோ டைரக்ஷனில் வால்வு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோ டைரக்ஷன் ஏரோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளோ வந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படி ட்ராவல் ஆகுது, நார்த்லேருந்து ட்ராவல் ஆகி ஈஸ்ட்டுக்கு திரும்புது. ஸோ நார்த் டைரக்ஷன். ஓகேங்களா? இருக்கான்னு செக் பண்ணுங்கள். முக்கியமாக செக் வால்வு அப்புறம் குளோப் வால்வுக்கு ஃப்ளோ டைரக்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். செக் வால்வ் மற்றும் குளோப் வால்வுக்கு ஏன் ஃப்ளோ டைரக்ஷன் கிரிட்டிக்கல்னா, செக் வால்வுன்றது நான் ரிட்டர்ன் வால்வ், அந்த வழியாக ஃப்ளோ போகும்பொழுது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோவை அலோவ் பண்ணாது. ஸோ அந்த இடங்களில் ஃப்ளோ டைரக்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். அண்ட் தென் வால்வோட ஹேண்ட் வில் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு மாடலை வச்சுட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த லைனை எடுத்துகிட்டு 3D மாடலில் இந்த வால்வை அக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இது பேசிக்கான ஒரு GA. ஸோ டீட்டெயில்டான GAல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது லைனில் ஸ்லோப் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு கிராவிட்டி லைனில் 1:100 ஸ்லோப் இருக்கும். அப்படி இருந்தால் அதில் ஃபால் டைரக்ஷன் யாரோ கரெக்டாக மார்க் ஆகியிருக்கா, லிக்விட் பாக்கெட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபால் டைரக்ஷன் யாரோ கரெக்டாக இருக்கணும், ஸ்லோப்போட இன்ஃபர்மேஷன் ஸ்லோப் லைன்ஸில் கொடுத்துருக்கணும். ஸ்டெப் 6, வெல்டிங் ஜாயின்ஸை கவனிங்க. இங்கே இருக்குது வெல்டிங் ஜாயின்ஸ் 1, 2. டிராயிங்கில் 2 விதமான சிம்பிள் இருக்கும். ஒன்று வந்து ஷார்ப் வெல்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபீல்டு வெல்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஷார்ப் வெல்டு, இதுக்கு பதிலாக கிராஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபீல்டு வெல்டு அல்லது ஃபீல்டு ஃபிட் வெல்டு அப்படின்வாங்க. சைட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபீல்டு ஃபிட் வெல்டு கரெக்டான இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, கடைசியாக ரைட் சைடில் இருக்கிற பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டேபிளுக்கு போங்க. அதில் இருக்கிற மெட்டீரியல் கோடு, சைஸு, ரேட்டிங்கு, ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் கிளாஸ் 150 300 ஷெட்யூலு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட்ஸு, அது எல்லாத்தையுமே ஓகேவா இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த குவான்டிட்டி மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்ரூவலுக்கு சைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் வேறு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க, லைன் கிளாஸ், லைன் சர்வீஸு, டிசைன் டெம்பரேச்சர் ப்ரெஷரு, ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ப்ரெஷரு, ஹைட்ரோ டெஸ்ட் டைப் ஏதாவது இருக்கான்னு, அதோட டெஸ்ட் ப்ரெஸ்ஸு, அப்புறமா NDE, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேட்டா எல்லாமே இதில் இருக்கும். பைப்பிங்கோட இன்சுலேஷனு, பைப் லைன் நம்பரு, ஓகேங்களா? இதுவுமே வந்து கவர் பண்ணி லைன் நம்பர், லைன் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது லெஜண்ட் பாருங்கள். இப்படி இருந்தால் ஷார்ப் வெல்டு, இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் கொடுத்துருந்தா ஃபீல்டு வெல்டு, இந்த சிம்பிள் இருந்தால் சாக்கெட் வெல்டு, இது த்ரெட்டட் கனெக்ஷன், ஃப்ளோர் ஓப்பனிங், ஹீட் ட்ரேஸ்டு பைப்பு, இன்சுலேட்டட் பைப்பு, எல்லாத்துக்குமே லெஜண்ட்ஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் உங்களோட லெஜண்ட்ஸை எடுத்து கம்பேர் பண்ணிவிட்டு ஓகே நம்ம லைனில் இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வருதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணணும்.
ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு ரியல் டைம் சினாரியோவை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹைட்ரோ கிராக்கர் யூனிட்டோட டீட்டெயில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு 8 இன்ச்சு ஹை ப்ரெஷர் ஹைட்ரோ கார்பன் லைனுக்கு ஐசோமெட்ரிக் ரிலீஸ் பண்ணி சைட்டில் பைப் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ஸ்டால் பண்ண போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை. சிவில் டீம் அவங்களோட ஸ்ட்ரக்சரல் பீம் லொக்கேஷனை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரி சினாரியோ ரியல் டைம்லலாம் நடந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த டேட்டா 3D மாடலில் அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? நீங்கள் கொடுத்துருக்கிற கோஆர்டினேட்ஸில் பைப் போனால் அந்த பீம் நடுவில் இடிக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக பீம் அந்த மாதிரி மாறாது. மேபி ஒரு பிளாட்ஃபார்மோ இல்லை வேறு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோ அந்த மாதிரி வரலாம். ஸோ சைட்டில் வேலை நின்றுடுச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய லெவலில் பிரச்சனையாயிடும். ஸோ ஒரு 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 இமேஜினரி சினாரியோஸ் தான் இது. இதே மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஆல்ரெடி ஐசோமெட்ரிக்கில் கொடுத்துருந்த அந்த ஒரு ஃபீல்டு ஃபிட் மார்ஜின் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பைப் லைனை ஒரு 500 mm நீங்கள் ஆஃப்செட் பண்ணலாம். அதுவே இல்லை அந்த சைட்டில் அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆகிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும்னா அதை மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை மூவ் பண்ணி இன்கேஸ் உங்களோட பைப் லைனை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா திரும்ப அதுக்கு ஒரு புதுசாக மாடலை அப்டேட் பண்ணி புதுசாக ஐசோமெட்ரிக்கை ஜென்ரேட் பண்ணி திரும்ப ரீசப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் தான் இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் டெக்னிக்கல் கிளாரிட்டி இல்லாமல் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். சரி, காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்த் டைரக்ஷன் கன்ஃபியூஷன். ஐசோமெட்ரிக் நார்த் வேறு பிளான்ட் நார்த் வேறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை கவனிக்காமல் கோஆர்டினேட்ஸை மாற்றி ரீட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இது ஐசோமெட்ரிக் நார்த். இந்த பக்கமாக அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் பிளான்ட் நார்த்து லைன் போய் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் வந்து நார்த் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா டாப்பில் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பிளான்ட் நார்த். ஸோ அப்போ உங்கள் பைப் லைனை ஜிஏல போய் பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போகிற மாதிரி தெரியும் ஜிஏல. இதே லைன் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே இப்படி போயிட்டு இருக்கு அதுலேயே அப்படி தான் போகணும் அப்படின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் விசஸ் டிராயிங் மிஸ்மேட்ச். டிராயிங்கில் இங்கே 2 இன்ச் வால்வ்னு காட்டியிருக்கும். ஆனால் பில் ஆஃப் மெட்டீரியலில் டைப்போ மிஸ்டேக்ஸில் 3 இன்ச்லாம் போட்டுறாதீங்க. அதனால தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக 3D மாடல் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீல்டு ஃபிட் வெல்டு கொடுக்குறது, அதாவது இந்த வெல்டிங் சிம்பிளை மாற்றி கொடுத்துறாதீங்க. இது சைட்டில் வெல்டு ஃபேப்ரிகேஷன் யார்டா இல்லை ஃபீல்டு ஃபிட்டா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பார்த்து சிம்பிளை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா ரெசன்ட் ஓரியன்டேஷனை தப்பாக போடுறது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து இப்போ வந்து ஜென்ரலாக எசன்ட்ரிக் ரெடியூசர் வந்து பைப்போட செக்ஷனில் வேப்பர் பாக்கெட் ஃபார்ம் ஆகி கேவிடேஷன் வரக்கூடாதுன்னு எஃப்எஸ்யூ கொடுப்பாங்க. அதாவது ஃப்ளாட் சைடு அப்புன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அதை டிராயிங்கில் கவனிக்காமல் தப்பாக எஃப்எஸ்டின்னு போட்டுறாதீங்க. சிம்பிள், அதாவது எஃப்எஸ்டின்னு எழுத மாட்டீங்க, அதுக்கான சிம்பிளை மாற்றி போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இது ஜென்ரல் மிஸ்டேக்ஸ். அடுத்ததா பைப் சப்போர்ட் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணுறது. ஓகேங்களா? பைப் வந்து கண்டிப்பாக ஐசோமெட்ரிக்கில் எந்த சப்போர்ட்டில் ரெஸ்ட் ஆகுதுன்றதை நம்ம காட்டணும். இதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது இன்டர்வியூவில் உங்களுக்காக கேட்குற ஸ்பெஷல் கொஸ்டின்ஸு அண்ட் தென் அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மொதல் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோமெட்ரிக் டயக்ராம் அண்டு ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம் அப்படின்னா, ஜிஏடின்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட ஃபிசிக்கல் லொக்கேஷனை காட்டுற அண்ட் தென் பைப்பிங்கோட ரூட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு லொக்கேஷன் அதை காட்டுற ஆர்த்தோகிராஃபிக் வியூ. டாப் வியூ, சைடு வியூ, செக்ஷனல் வியூஸ், டீட்டெயில் வியூஸ் நிறைய காட்டியிருப்போம். ஆனால் ஐசோமெட்ரிக் டயக்ராமில் நாட் டு ஸ்கேல் டயக்ராம். ஓகேங்களா? நாட் டு ஸ்கேல் டயக்ராம் இல்லாத 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஆர்த்தோகிராஃபிக்னா 2 டைமென்ஷனல், ஐசோமெட்ரிக்னா 3 டைமென்ஷன். ஸோ ஜிஏ வந்து 2D டயக்ராம், ஐசோமெட்ரிக் 3 டைமென்ஷனல் ஐசோமெட்ரிக் டயக்ராம். இதில் ஒரே ஷீட்டில் 3 ஆக்சிஸையும் பார்க்கலாம். ஜிஏ வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கனெக்ஷன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு பிளான்ட் லொக்கேஷனில் பார்க்க ஹெல்ப் பண்ணுது. பட் ஐசோமெட்ரிக் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் பைப்பிங் ஜிஏக்கும் ஐசோமெட்ரிக்கும் உள்ள வித்தியாசம். சரி, வாட் இஸ் ஃபீல்டு ஃபிட் வெல்டு, அது ஏன் கொடுக்குறோம்? ஸோ சைட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வர டைமென்ஷனல் வேரியேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்காக நார்மல் ஷாப் வெல்டு லெங்க்த்தை விட ஒரு 50 to 100 mm வரை எக்ஸ்ட்ரா பைப்பை லெங்க்த்தாக விட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபீல்டு ஃபிட் வெல்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இதை நான் வந்து சைட் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக குஷன் விட்டு மாற்றி சிம்பிள்ஸ் கொடுப்பேன். அதுதான் ஃபீல்டு ஃபிட் வெல்டு. சரி, ஒரு ரெடியூசரோட ஓரியன்டேஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ டிராயிங்கில் எசன்ட்ரிக் ரெடியூசர் சிம்பிள் ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொரு லைன் ஸ்லோப்பாகவும் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருந்தால் அது ஃப்ளாட் சைடு அப்பு, கீழே இருந்தால் அது ஃப்ளாட் சைடு டவுன். இதுதான் எசன்ட்ரிக் ரெடியூசர். உங்களுக்கு இப்போது நீங்கள் அந்த
நம்ம இதே சேனல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் பைப்பிங் சிம்பிள்ஸ் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு எசென்ட்ரிக் ரெடியூசர் அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸை போய் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நார்த் ஏரோ ஏன் கிரிட்டிக்கல் பைப்பிங் ஐசோமெட்ரிக்கில், பிளான்ட்டோட அப்சல்யூட் ஜியாகிரபிக் ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பைப்பை சைட்டில் இன்ஸ்டால் பண்ண இந்த நார்த் ஏரோ வச்சு தான் பைப் ஈஸ்டில் போகுதா வெஸ்ட்டில் போகுதான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நார்த் ஏரோ ஐசோமெட்ரிக்லையும் கிரிட்டிக்கல், ஜிஏ டயக்ராம்லையும் கிரிட்டிக்கல். ஓகேங்களா? சரி, நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை இந்த ஐசோமெட்ரிக்கை ரிவ்யூ பண்ண? பிஎன்ஐடி தேவை, பைப்பிங் ஸ்பெக்ஸ் தேவை, லைன் லிஸ்ட் தேவை, எக்யூப்மெண்ட் வெண்டர் டிராயிங்ஸ் தேவை, சிவில் மற்றும் ஸ்ட்ரக்சரல் டிஐடி ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? சிவில் ஜிஐடி அதை வச்சுட்டு டெக்னிக்கலாக என்ன வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கோஆர்டினேட்ஸில் எதுவும் இடிக்காமல் இருக்கா, அது பைப்பிங் ஜிஐடியே போதும். சிவில் ஜிஐடி அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவையான்னு எனக்கு தெரியல. பட் சேஃபர் சைடு இன்கேஸ் அது தேவைன்னா அதை வச்சுக்கோங்க. சரி, கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 ப்ராக்டிக்கல் டாஸ்க் கொடுக்குறேன். ஒரு 4 இன்ச் லைனை நார்த்லேருந்து கிளம்பி ஈஸ்ட்டுக்கு திருப்புங்க. ஆக்சுவலாக இதே லைன் தான், நார்த்லேருந்து கிளப்பி ஈஸ்ட்டுக்கு திரும்புங்க. இது 10 இன்ச் லைனு, நீங்கள் 4 இன்ச் லைனாக வரீங்க. அப்புறமா எலிவேஷன் டவுன் ஆகிற மாதிரி, ஓகேங்களா, இந்த இடத்துலேருந்து எலிவேஷன் டவுன் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் பைப்பிங் ரூட்டு கையால் ஒரு ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் வரைஞ்சி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஒரு ஸ்டாண்டர்ட் ஐசோமெட்ரிக் டயக்ராம் சாம்பிள் எடுத்து அதில் இருக்கிற பிஓஎம் டேபிளை பார்த்து மொத்தமாக எத்தனை எல்போ டி ஃப்ளாஞ்ச் இருக்குன்னு எக்ஸல் ஷீட்டில் ஒரு எம்டிஓ சம்மரி லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். பம்ப் செக்ஷன் அப்புறம் டிஸ்சார்ஜ் லைனை ஐசோமெட்ரிக்ஸை வச்சு அதில் ஃப்ளோ டைரக்ஷன் ஏரோஸ் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி ஒரு செக்லிஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கள். சரி, இப்போ கடைசியாக குயிக் ரீகேப். பைப்பிங் ஐசோமெட்ரிக்ன்றது 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் டிராயிங். இதில் இபிசியில் ப்ரொக்யூர்மெண்ட், ஃபேப்ரிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமான டெலிவரபிள். இதை செக் பண்ணும்போது பிஎன்ஐடி கூட இன்டெகிரேஷன் கரெக்டாக இருக்கா, நார்த் டைரக்ஷன் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, கோஆர்டினேட்ஸ் அக்யூரேட்டாக இருக்கா, ஜிஏ கூட மேட்ச் ஆகுதா, பிஓஎம் வேலிடேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். இதுதான் உங்களோட முக்கியமான வேலையாக இருக்கணும். ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணி ஜெயிக்கணும்னாலோ இல்லை ஒரு ரியல் பைப்பிங் டிசைனர் ஆகணும்னாலோ உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன், அதை எப்படி பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாகவும் அந்த டெர்மினாலஜிஸை யூஸ் பண்ணி பழகணும். அண்ட் தென் மிக முக்கியமான ஒரு விஷயம், ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லைனுக்காவது ஐசோமெட்ரிக் போட்டு பழகி இருக்கணும், 50 டிஃப்ரெண்ட் சினாரியோவுக்கு. இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் சினாரியோஸை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் எங்களோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்களோட ட்ரைனிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இதே மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், ஒரு ஜிஏ, ஒரு பிஎன்ஐடி, ஒரு ஐசோமெட்ரிக், இதெல்லாம் நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்றத பார்ப்பீங்க. இதே போல் 3D மாடல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸசைஸை நீங்கள் தனியாக பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். இந்த எல்போ 90 டிகிரியா இல்லை 45 டிகிரியா, அதுக்கப்புறம் இந்த ரோலிங் ஆஃப்செட்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கெலாம் உங்களுக்கு லைவ் மென்டர்ஷிப் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் உடனே நம்ம சந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டோட மெயின் பைப்பிங் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு பேசிக் பைப்பிங் ஃபண்டமெண்டல்ஸில் ஆரம்பித்து பிஎன்ஐடி ரீடிங், எக்யூப்மெண்ட் லேஅவுட், பைப் ரேக் டிசைன், ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பேசிக்ஸு, அப்புறம் அவிவா E3D, SP3D சாஃப்ட்வேர் ட்ரைனிங், ஆட்டோகேட், மைக்ரோ ஸ்டேஷன், அப்புறம் நேவிஸ் ஒர்க்ஸ், எக்ஸலில் லைன் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸலோட அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸு, இது வரைக்கும் A to Z எல்லாமே சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூக்கான கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ஜாபில் செலக்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டு எல்லாமே அது வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இன்கேஸ் எங்களுக்கு லைவ் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்லேயும் உங்களை நாங்கள் டிபோர்ட் பண்ணிப்போம். அதாவது அந்த ப்ராஜெக்ட்லேயே உங்களுக்கு ஜாப் அசைன்மெண்ட் பண்ணிடுவோம். நன்றி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். டாட்டா, பை பை.